மும்பை இந்தியன்ஸ் 2026 27 28 அது எல்லா சீசன்லயும் ஜெயிக்கணும்னா ஹர்திக் பாண்டியாவை கேப்டன்சில இருந்து தூக்கணும்னு என்னோட டிபேட். இது ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப்ல தான் உங்களுக்கு பிரச்சனை, மிச்சம் எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்கு. எதுக்குப்பா ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப்பை தூக்கணும்? ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ஏன் தூக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபேன் பேஸ் குறைஞ்சிருச்சு. ஃபேன் பேஸுக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பேட் பாலை வச்சு பாயிண்ட் இருந்தா சொல்லு. நேற்று ஃபேன் பேஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நேற்று வான்கடையிலேயே ஆர்சிபி இந்த சேர்ஸ் தான் நிறைய கேட்டு. சரி ஓகே, அதுக்கு தான் தனியாக ஒரு வீடியோ வச்சிருக்கேன், அதை நீங்கள் இதில் விட்டுரு. பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கு கேப்டன்ஷிப் வச்சு பேசுவோம். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேப்டன்சி. எனக்கு தெரிஞ்சு மும்பை ரோஹித் சர்மா லீட் பண்ணதுல நிறைய ஹெட் டு ஹெட்ல மும்பை இந்தியன்ஸ் தான் அதிகமா ஜெயிச்சு. ஓகே, பாண்டியா வந்ததுல இருந்து ஆப்போனன்ட் தான் அதிகமா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிறோம். ஹர்திக் பாண்டியா ஒரு மாதிரி குஜராத் டைட்டன்ஸ்ல நல்லா கேப்டன் பண்ணவர், சரியா? மும்பை இந்தியன்ஸுக்கு இது 3வது வருஷம் கேப்டன் பண்றாரு. மொதல் வருஷம் நம்ம பேசவே வேண்டாம், அது ஃபுல்லா நெகட்டிவ் சைடா இருந்துச்சு. போன வருஷம் சூப்பரா பண்ணாரு, குவாலிஃபயர் கிட்டத்தட்ட குவாலிஃபயர் 2 வந்துட்டோம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட கம்மியான மேட்சஸ் தான் முடிஞ்சிருக்கு. பிளேயர்ஸ்ட உண்மையிலே ஸ்பார்க் கிடையாது. ஸ்கைட்ட ஸ்பார்க் இல்லை, திலக் வர்மாட்ட ஸ்பார்க் இல்லை, போல்ட்ட ஸ்பார்க் இல்லை. சர்துல் தாக்கூர் லீடிங் விக்கெட் டேக்கர் எடுத்துக்கிட்டு இருக்கான். பும்ரா எல்லாருமே சொல்றோம், நம்ம பும்ரா விக்கெட் எடுக்கலன்ட்டு. பழைய மேட்சஸ் எல்லாருமே பாருங்க, பும்ரா ஒரு சைடில் ப்ரெஷர் போடுவாரு, இன்னொரு சைடில் போடுற பவுலர்ஸ் தான் விக்கெட் எடுப்பாங்க. அந்த சைடில் போடுற பிளேயர்ஸும் அவருமே ரன்னை லீக் பண்ணா பும்ரா ஓவரில் எப்படி விக்கெட் விழுகும்? நீங்க உடனே இதுக்கு இவரை கொண்டு வரீங்க ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியை? பும்ரா விக்கெட் எடுக்கல தான், ப்ரெஷர் போடுவார் தான். ஆனா 4 மேட்சா விக்கெட்லெஸ்ஸா போக மாட்டாரு. ஒரு மேட்ச் விக்கெட்லெஸ்ஸா போவாரு, இன்னொரு மேட்ச்ல கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவாரு. அதிகபட்சம் 2 மேட்ச் விடலாம். சரி ஓகே. 4 மேட்சா விக்கெட்லெஸ்ஸா போறாருன்னா அதுக்கு ரீசன் என்ன? நீயே சொல்லு. நாங்க ஹர்திக் பாண்டியா பண்றதுனால நாங்க என்ன விக்கெட் எடுக்க? கேப்டன்சி சரியில்லை. ஏன்னா பிளேயர் செலக்ட் பண்றது கேப்டன் கையில இருக்கு. அதுக்காக பும்ராவை எப்படி உட்கார வைக்க முடியும்? இல்ல நான் சொல்றது சொல்லுப்பா. இப்போ ரோஹித் சர்மா இருக்கிறப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே நான் வரேன். ரோஹித் சர்மா இருக்கிறப்போ பவுலர்ஸ் ஆப்போனன்ட்ல நல்லா போட்டாங்க, அதனால கண்டெயின் ஆச்சு, விக்கெட் விழுந்துச்சுன்னு. அந்த மாதிரி பிளேயரை உங்களால எடுக்க முடியல. இதுக்கு மேல என்னடா பிளேயர் எடுக்க? போல்ட் எடுக்க? இதுக்கு மேல என்ன பிளேயர் எடுக்கணும் உங்க வாயிலே வருது. ஆமா, அப்ப ரன்ஸ் லீக் பண்றது யாரோட தப்பு? ரன்ஸ் லீக் பண்றது பவுலர் நல்லா ஸ்பார்க்கா போடணும்டா, ஸ்ட்ரைக்கா போடணும்டா. போட்டாலே ஒரு பவுலரை பார்த்தா பயம் வரணும். மோட்டிவேஷன் யார் கொடுக்கணும்? மோட்டிவேஷன் எல்லாருமே கொடுக்கலாம். சூரியகுமார் யாதவ் கூட தான் மேட்சுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாரு. கேப்டன் ஃபர்ஸ்ட் அதுக்கு போய் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லாமே அவர் தான். சரி, நீ இவ்வளவு சொல்றேல, நான் ஹர்திக் பாண்டியா பவுலிங் பார்த்தேல, ஆர்சிபி மேட்ச்ல 4 ஓவருக்கு 37 ரன் கிட்ட தான் கொடுத்திருக்காரு. அவர்னால நல்லா போட முடிஞ்சுல, ஏன் மிச்ச பவுலரால போட முடியல? அவரு கொடுக்குற ஸ்பார்க், அவர் போற ஸ்பார்க் எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாரும் போட போறாங்க. அதுக்காக நான் ஒத்துக்கிறேன், ஒரு கேப்டன் போய் எல்லா பவுலர் டைம் பேசணும். இவர் பேசல, மிஸ் பண்றாரு, நான் ஒத்துக்கிறேன். பட் இப்போ அதோட பவுலரோட மெயின் ரோல் அதானே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒபே பண்ணணும். யாராவது ஏதாவது சொல்ல வர்றாங்கன்னா அதை கேட்டுட்டு ஓகே அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு இது வரும். சரி, நீ சொல்ற எல்லாமே ஒத்துக்கிறேன். ரோஹித் சர்மா ஒரு கேப்டன், சூரியகுமார் யாதவ் ஒரு கேப்டன், மிச்சல் சாட்னர் ஒரு கேப்டன். 3 பேரோட சஜஷன்ஸா எல்லாருமே சொல்லலாம். 3 பேர் டிஃபரெண்டா இருந்தா 3 பேர் இதுல யாரை கேட்க? இவர் ஒரு கேப்டன், இப்ப இவரோட தான் ஃபைனல் டெசிஷன். 3 பேர் டிஃபரெண்டா இருந்தா என்ன பண்ண? இப்போ லாஸ்ட் டைம் இப்ப உங்களுக்கே தெரியும், ரோஹித் சர்மா ஏதாவது சொல்ல வர்றாருன்னா சூரியகுமார் ஒபே பண்ணிருவாரு. போறது கிடையாது. ஓகேவா? அப்படின்றப்போ ரோஹித் சர்மா அந்த இடத்துல வந்துட்டாலே சூரியகுமாரா இருந்தாலும் சரி, சாட்னரா இருந்தாலும் சரி ஒதுங்கிடுவாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு ரோஹித் சர்மா பேச்சை கேட்டுட்டு பவுலிங்க கரெக்டா கொண்டு வரது, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பவுலர் பாலே சரியா போடலடா. நீ சொல்ற ஃபீல்டிங் செட்டு எல்லாமே நான் ஓகே ஒத்துக்கிறேன். பவுலர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, பேட்ஸ்மேன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் ஏன்டா? பவுலர் சரியா பண்ணலனா அது வார்த்தை கிடையாது. பவுலர் கரெக்டா தான் போடுவாங்க. எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த பவுலர் கொண்டு வர்றதுல தான் இருக்கு. சரி ஓகே, நீ இப்படி சொல்ற மாதிரியே வச்சுக்கிறோம். இந்த ரஜத் பட்டிதார் வர்றப்போ ஸ்பின்னர் போடலாம். ஒத்துக்கிறேன்ப்பா. மும்பை இந்தியன்ஸ் மட்டும் இந்த தப்பு பண்ணலப்பா. எல்லா டீமுமே பட்டிதார் வந்தாங்கன்னா எதுக்கு ஸ்பின்ன கொண்டு வராங்க? இந்த வருஷம் ஐபிஎல்ல இது ஒரு வெக்கக்கேடு தெரியுமா? அந்த பேட்ஸ்மேனுக்கு ஸ்பின் சூப்பரா அடிக்க தெரியுது. இருந்தாலும் மெண்டல் தனமா எல்லா டீமுமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டடா ஃபிக்ஸடான்னு எனக்கே தெரியல. இதுக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கு என்ன சம்பந்தம்? அதான் நானும் சொல்றேன். அட்லீஸ்ட் எல்லாரும் அடிக்கிறத பார்த்தாவது திருந்த வேணாமா? எல்லாரும் அடி வாங்குறா, நானும் அடி வாங்குவேன்னு போய் நின்னா என்னது? சரிப்பா, இப்ப என்னப்பா எங்க கேப்டன்ஷிப்பை மாத்தினா நீங்க ஜெயிச்சிருவீங்களா? யாருப்பா கேப்டன் ஆகணும்? கேப்டன் யார வேணா பண்ணட்டும், மும்பை இந்தியன்ஸோட சாய்ஸ். ரோஹித் சர்மா பண்ண முடியாது, ஓகேவா? ஒரு பும்ராவோ இல்ல ஒரு சூரியகுமார் யாதவோ பண்ணலாம். சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிறோம்ப்பா. பும்ராவோ சூரியகுமார் யாதவோ கேப்டன்ஷிப் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல அவருக்கு என்ன மரியாதை? அவர் இந்த இடத்துல பேட்டிங் பண்ணுவாரா, பவுலிங் பண்ணுவாரா, ஃபீல்டிங் பண்ணுவாரா? அந்த இடத்துல அவரை ஒரு அவமதிச்சுட்டீங்க. மதிப்பு அந்த இடத்துல சுத்தமா உடஞ்சிருச்சு. அந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்கிற இடத்துல உன்னை ஒரு இடத்துல அவமதிக்கிறாங்க. அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ? இப்போ உங்களை ஒரு நல்லா
சீசன் போகல, அப்ப என்ன பண்ணணும்னா நீங்களே விட்டு கொடுத்து போகணும். ஒரு ரிக்கி பாண்டிங் எவ்வளவு பெரிய கேப்டன், அவர் விட்டு கொடுத்து தான் ரோஹித் சர்மா வந்து இவ்வளவு டிராஃபிஸ் எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி உங்களுக்கும் சீசன் நல்லா போகலன்னா நீங்களே மனசார வந்து வேற யாருக்காவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் அந்த மாதிரிலாம் வரப்போகுது? கரெக்ட். பட் ரிக்கி பாண்டிங் வந்து ஆஸ்திரேலியா டீம்ல லெவல்ல பெரிய கேப்டன், அவருக்கு ஐபிஎல்ல படல. ஆனா ஜிடில இவர் ரெண்டு வருஷம் கேப்டன் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு வாட்டி கப் அடிச்சிருக்காரு, ஒரு வாட்டி ரன்னர் அப். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்லேயே வருவார். தம்பி இப்பவும் திருப்பி சொல்றேன், மொதல் வருஷம் விட்டு 2 வருஷம் ஒரு லேக் ஆயிருக்கு, வந்துருவாரு. ஏன் இப்படி? மொதல் வருஷம் விட முடியாதுங்க. அந்த வருஷம் அது ரொம்ப டஃப். அதை நம்ம யாருமே பேசவே கூடாது. அந்த ஃபேஸ் இருக்கிறதுலே ஒஸ்டான ஃபேஸ், அதை விட்டுருவோமே. நீங்க முன்னாடி சொன்னதுதான், ஃபேன் பேஸ் தான் அதுல மிஸ்டேக்கா இருந்துச்சு தவிர்த்த பிளேயர் எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. இப்ப என்ன சொல்ல வர்ற? கேப்டன்சி சேஞ்ச் வேணும். யாரு கேப்டன் பண்ணணும்? எங்க திரும்ப ஓகே, இல்ல இவரு அந்த பிளேயர் அப்படின்னு கரெக்டா. இப்போதைக்கு கரண்ட்ல இந்தியன் கேப்டன் வந்து ஸ்கை தான். ஸ்கையே கேப்டனா போலாம். ஹர்திக் பாண்டியா கேப்டன் கண்டிப்பா கப் அடிப்பாரு. உங்களுக்கு இதுல என்ன கருத்து இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.